வீட்டை கட்டி நிம்மதியாக பக்கத்தில் தோட்டம் தரோன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்துடணும். கரெக்டாக இது அந்த நீலாம்பூர் ஏரியா. ஒரு சைடில் பாருங்களேன் தென்னந்தோப்பு, அந்த பொள்ளாச்சியோட டிப்பிக்கல் வியூ மாதிரி இருக்கும். வந்து அவினாசி ரோடு, மெயின் கோயம்புத்தூர் அவினாசி ரோடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரோடு ஒன் ஆஃப் த மெயின் கனெக்டிங் ரோட் ஆஃப் கோயம்புத்தூர். கைஸ், நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸ்பாட் ஆஃப் கோயம்புத்தூர். இங்கேருந்து தான் நான் வந்து vlog ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்றைக்கி. நேற்று நம்ம வந்தே பாரத் ட்ரெயினில் கோயம்புத்தூர் வந்திருப்போம். ஆக்சுவலாக திருப்பூர் வரைக்கும் வந்ததை நான் போன வீடியோவில் கன்டினியூ பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு திருப்பூர்லேருந்து அடுத்த ஒரு 20 நிமிஷத்துக்கு என்னோட ட்ரெயின் வந்துச்சு. அந்த ட்ரெயினில் ஏறி கோயம்புத்தூர் வந்துட்டேன் நைட்டு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ அவங்களோட பைக்கை எடுத்துகிட்டு நாம் கிளம்ப போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பிளானுன்னா, இன்னொரு ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். எதில் ஆனைக்கட்டி போகிறதா, இல்லை சிறுவாணி போகிறதா, இல்லை நம்ம வந்து இங்கே போகிறதா, எங்கே ஈஷா சைடு வந்து போகிறதான்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி நைட்டு வந்து கன்ஃபார்ம் நம்ம வந்து கேரளா போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன் நான். பார்ப்போம். ஆக்சுவலாக எங்கன்னா லே அவுட்ஸ் வந்து போட்டு விற்றுட்டுருக்காங்கட்ருக்கு. பாருங்கள், ரோடெல்லாம் எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க, எவ்வளோ ஸ்மூத் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கோயம்புத்தூரோட அதர் சைடு உள்ள சிட்டிக்குள்ளே போனால் தான் டிராஃபிக்கு அது இதுன்னு இருக்கும். இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதுதாங்க உண்மையான அந்த பியூட்டி ஆஃப் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் பாய்ஸ் யாராவது வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வந்தே பாரத் vlog வந்து டீட்டெயில்டாக எடுக்க ட்ரை பண்ணேன். கேபின்குள்ளேயும் போய் எடுக்க ட்ரை பண்ணேன். பட் அலோவ் பண்ணல. நேற்றே சொல்லியிருப்பேன். அந்த vlog பார்க்கலன்னா அது முன்னாடி இருக்கும். அதை வந்து கன்ஃபார்ம் பார்த்துட்டு வாங்க. நான் எங்கே போகிறேன்னு சர்ப்ரைஸு, எதுக்காக நம்ம கேரளா போகிறோம் அதெல்லாம் வந்து சர்ப்ரைஸு. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிக் பார்ட் ஆஃப் கிறிஸ்டியூஸ் சேனல்டே வந்து சொல்லலாம் அந்த ஈவெண்ட்டை. அதுக்கு தான் வந்து போயிட்டுருக்கேன். நாளைக்கு அதை வந்து பார்ப்போம். இன்னொரு சைக்கு வேறு ஆயிடுச்சு கடைசியில். கேமரா எடுத்துகிட்டு வந்தேன். கேமராவோட பேட்ரி, எக்ஸ்ட்ரா பேக்கப் பேட்ரிஸ் வந்து எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ நின்று சார்ஜ் போட்டு தான் வந்து வீடியோ எடுக்கணும். சரி, ஓகே, பார்த்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளைமேட் பாருங்களேன், பெங்களூர் கிளைமேட் மாதிரி அப்படியே மைல்டாக நல்லா இருக்குது. ஒரு காமான ஒரு கிளைமேட்டு கைஸ், நல்லா இருக்குது. ஏரியாவுமே பாருங்களேன் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அழகாக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒர்க் ஃப்ரம் ஹோம் லைஃப் உங்களுக்கு வந்து வேணும்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குற ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான இடத்துல வந்து ஒரு வீட்டை கட்டி நிம்மதியாக பக்கத்தில் தோட்டம் தரோன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்துடணும். லைஃப் ஓட்டிகிட்டு ஃபுல்லாக ஃபார்ம்ஸ் தான் இருக்குது. ஃபார்ம்ஸு, அதுக்கப்புறம் அந்த கோயம்புத்தூர் பேஸ்டு மெக்கானிக்கல் தீம்டு கம்பெனிஸ் இருக்கும்ல, அதெல்லாம் 2 சைடில் வந்து இருக்குது. ஒரு இதுவும் லே அவுட்டாக போட்டு அந்த இடத்தெல்லாம் வந்து அடித்து விற்றுட்ருக்கானுங்க எல்லா சைடும். கரெக்டாக இது அந்த நீலாம்பூர் ஏரியா. ஒரு சைடில் பாருங்களேன் தென்னந்தோப்பு, அந்த பொள்ளாச்சியோட டிப்பிக்கல் வியூ மாதிரி இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், ஏதோ பெரிய பெரிய பில்டிங் வருது. ஏதோ கம்பெனி மாதிரி தான் வந்து கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நீலாம்பூர் இன்டீரியர் ஏரியாக்குள்ளேருந்து நம்ம வந்தாச்சு அவினாசி ரோட்டுக்கிட்ட. இப்போ இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், நம்ம ஹைவே பிடிச்சிரும். ஒரு 2 கிலோமீட்டர் கூட இருக்காது ஹைவே. இது வந்து அவினாசி ரோடு, மெயின் கோயம்புத்தூர் அவினாசி ரோடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரோடு ஒன் ஆஃப் த மெயின் கனெக்டிங் ரோட் ஆஃப் கோயம்புத்தூர். நீங்கள் சிட்டிக்குள்ளே வரணும்னா இந்த ஒரு ரோடு ஆக்சஸ் பண்ணி மட்டும்தான் உள்ளே வர முடியும். அந்த மாதிரியான ஒரு ரோடு இது. அதனால தான் பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்கு. அதுவும் இன்றைக்கி வீக்கெண்ட் வேறு இல்லை, கண்டிப்பாக வந்து டிராஃபிக் இருக்க தான் செய்யும். என்னென்ன சூப்பர் கார்ஸ் நம்ம கோயம்புத்தூரில் பார்க்க போகிறோன்னு எனக்கு வந்து தெரில. அந்த புது பிரிட்ஜ் ஒன்று கட்டினாங்கல்ல, அதில் வந்து ஏறுவோம் இன்றைக்கி. நம்ம எப்படி எங்கெங்கே என்னென்ன எக்ஸிட் இருக்குது என்ன இதுன்றலாம் வந்து காட்டுறேன். சிவிக் பாருங்களேன், செமையாக மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு மைல்டான மாடிஃபிகேஷன், சூப்பராக இருக்குது. பக்கத்தில் வேகனரும் மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. யாராச்சும் கோயம்புத்தூர் கைஸ் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கோயம்புத்தூரோட பெரும்பாலும் சொல்லுங்கள், அதுக்குன்னு கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு சொல்லிடாதீங்க. பிஸியாக இருக்குன்னு கோயம்புத்தூர். ஃபுல் ஃப்ரான்ச்சைஸு, பெரிய பெரிய ஹோட்டலு, ஒரு சிட்டி ஃபீல். நம்ம தமிழ்நாடுக்குள்ளே இருந்தால் தான் வந்து வருது. இந்த வால்வோ ஷோரூம் இருந்துச்சுன்னா முன்னாடி அதுக்கிட்ட இருந்தே பாலம். இதில் பார்த்தீங்கன்னா நேராக போனால் காந்திபுரம், உக்கடம்,